பாருங்க எவ்வளோ கிரிப்ஸியாக இந்த லேயராக எப்படி வந்துருக்கு. முட்டை பப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கேன். ஃபஸ்ட்டு மைதாவை சேர்த்துக்குவோம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ லைட்டாக பட்டர் சேர்த்துக்குவோம். அன்சால்டட் பட்டரு நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மேலே ஆயில் அப்ளை பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு பக்கம் தட்டை போட்டு மூடிச்சிருக்கோம். இப்போ பப்ஸுக்கு தேவையான மசாலா பொருள் பார்க்குறேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி 2 தக்காளி, வெள்ளைப்பூடு ஒரு 5 வெள்ளைப்பூடு இது மாதிரி நைஸாக சீச்சு வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா. தேவையான மசாலா பார்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம முட்டையை வேக வச்சுக்குவோம். இப்போ முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ கடாய் நல்லா காயட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். இப்போ சோம்பு புரிஞ்சிச்சு. வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். அடுத்து வெங்காயம் இது 2ஐயும் நல்லா வதக்கிக்குவோம். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கணும் வதக்கிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி தழை, புதினா, அவ்வளோதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை உரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ முட்டை உரிச்சாச்சு. இதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்குவோம். லைட்டாக அந்த மசாலாவோட சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் முட்டையை அவிச்சு அப்படியே வச்சோம்னு சொன்னால் முட்டை வாசம் கவுள் கிடைக்கும். அதுக்காண்டி இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா பரட்டி அதுக்கப்புறம் பப்ஸில் வச்சு ஸ்டஃப் பண்ணணும். இந்த மசாலாவோட அப்படியே ஒன்று சேர மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்குவோம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கணும். இதை உருட்டியாச்சு. இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு முடி லைட்டாக அந்த கவுண்டரு நீங்கள் இல்லை சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக தைக்கணுங்கிறதுனால நான் கீழே வந்து கிச்சன்லேயே போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக மாவு தூவிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி உருட்டி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம். நம்ம தேய்ச்சிருக்கிறதுக்கு மேலே லைட்டாக பட்டரு அப்ளை பண்ணி மடித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும்.
மடிச்சு விடுங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு தேய்ச்சி வச்சதை மறுபடியும் எடுத்து உருட்டி எடுத்துக்குவோம். இந்த சைட்லாம் கட் பண்ணிக்குவோம். இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்ட மசாலாவை வச்சுக்குவோம். மசாலா வச்சு இந்த கார்னர் இதே மாதிரி இந்த கார்னர் வச்சுட்டு இப்போ இந்த கார்னர் தூக்கி வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு வச்சுக்கணும். ஊற்றிட்டோம். கடலெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்ல கடலெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பப்ஸை எடுத்து கொடுப்போம். சிம்மில் வச்சுக்கணும். வேகமாக போட்டோம்னா கருகிடும். அதனால் மெதுவாக ஒன்றா சிம்மில் வச்சு போடணும். அப்படியே மெதுவாக இந்த பக்கமாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுருவோம். நல்லா எப்படியும் ஊதி பஃபியாக வந்துருக்கு பாருங்க. நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு பாருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பப்ஸு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் பப் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ குப்சியாக இந்த லேயராக எப்படி வந்திருக்கு பாருங்க. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா குப்சியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.